கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிற நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து முழுமையா கேளுங்க. எப்பவுமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் மத்தியில இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானதா இருக்கு இல்லையா? அது சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இன்றைய காலத்துல ஒரு சில ஆலோசனைகள் அடிக்கடி தேவைப்பட்டுட்டே இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இப்படி மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் பல ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஷாஹிதா ஃபெரோஸ் அவர்கள் தான் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்களும் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து முழுமையா கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். ஹாப்பி மார்னிங். நான் ஷாஹிதா ஃபெரோஸ். அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு நான் என்னை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் NLP கிராண்ட் மாஸ்டர் பண்ணிருக்கேன். வேர்ல்ட் ரெக்கார்ட் 2 முறை வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஸோ நிறைய 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அவங்க வாழ்க்கையில எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறது, இல்ல உங்களோட வாழ்க்கையில இருக்கிற நிறைய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம விப்ரண்ட் இன்ஸ்டிடியூட்ல ஹாப்பி உமன் ஹாப்பி ஃபேமிலிங்கிற ஒரு விமென்கான பிரத்யேகமான ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் டிசிபி முடிச்சிருக்கேன், டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்காலஜி, மாஸ்டர் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அண்ட் கோச்சிங் முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நாங்க டிப்ளமோ இன் இஸ்லாமிக் சைக்காலஜி பண்ணிருக்கேன். NDCC அப்படிங்கிற ஒரு இது மூலமா தான் எனக்கு இந்த ஒரு தளம் கிடைச்சிச்சு. என்னுடைய குரு அப்படின்னு சொல்லலாம் டாக்டர் ஹுசைன் பாஷா அவர்கள். அவருக்கு அடுத்து எனக்கு ஊக்கம் கொடுத்து எல்லா விஷயங்களும் செய்ய வச்சவர் என்னுடைய கணவர். அதுக்கப்புறம் எனக்கு ஹாப்பி உமன் ஹாப்பி ஃபேமிலின்னு ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணி நான் கேட்ட மாதிரியே வடிவமைச்சு கொடுத்தவர் டாக்டர் தௌஜித் சஃபியுல்லா. எனக்காக இவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு கேள்விகளுக்கு போகலாம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ உங்களுடைய இந்த பணி அனுபவம் எப்படி இருக்கு? எத்தனை வருஷமா இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸ் யாருக்கும் தெரியாம சைலண்டா, ஃபேமிலிக்கு எல்லாம் தெரியாம அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு 2023ல இருந்து கொஞ்சம் ஃபேமாக வெளியே வர ஆரம்பிச்சேன். வெளியே போய் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ரிலேட்டடா நிறைய படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாம சைல்ட் அபியூஸ் நடக்குது இல்லையா, நிறைய இப்போ சைல்ட் அவேர்னஸ்க்காக, இந்த செக்ஷுவல் அவேர்னஸ்க்காக நிறைய ப்ரோக்ராம்க்கெல்லாம் போய் அட்டென்ட் பண்ணி அதை எப்படி பசங்களுக்கு கொண்டு போறது அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் வந்துட்டு இருந்தேன். இந்த 4 வருஷத்துல எனக்கு 2024 ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வருஷம். ஏன்னா அந்த வருஷத்துலதான் நான் யாருன்னே எனக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்ட வருடம். எந்த ஒரு ப்ரொஃபஷன்லயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த ப்ரொஃபஷன்ல கிடைக்கும். ஏன்னா மத்தவங்க முகத்துல நாங்க சிரிப்பை பார்ப்போம். அவங்க கவலையோடையும் கண்ணீரோடையும் வருவாங்க. அவங்க முகத்துல நாங்க சிரிப்பை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், மனநிறைவா இருக்கும். ஆரம்ப காலகட்டத்துல இதை எல்லாருக்கும் இலவசமாவே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்பவும் இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இயலாதவங்களுக்கு இலவசமா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சூப்பர் மேம். இப்போ நீங்க நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அப்புறம் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ மெயினா மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்கள் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அடங்கி கிடக்குறாங்க. எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புறது ஒண்ணுதான், படிப்படியாதான் சக்சஸ் நமக்கு வரும். சோ அந்த படிப்படியா வரணும்னா நாளைக்கு நான் எப்படி இருக்கணுமோ அதை நான் இன்னைக்கே தேர்வு செய்யணும்.
உங்களுடைய நாளைக்கு நீங்க என்னவா இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு தேர்வு செய்யுங்க. இன்னைக்கு தேர்வு செஞ்சு இன்னைக்கு அதுக்கான ஒரு முயற்சியாவது ஒரு ஸ்டெப்பாவது நான் எடுத்தாதான் நாளைக்கு நான் வந்து அந்த உயரத்துக்கு அடைஞ்சு இருக்க முடியும். ஒரு கோலை நோக்கி போங்க. அந்த கோலை நான் வந்து ஒரு காலேஜ்ல அக்டோபர்ல ஒரு காலேஜ்ல போய் கொடுக்குறேன். அப்ப அவங்க கிட்ட கேக்குறேன், உங்க கோல் என்னமான்னு கேக்குறேன். அங்க இருக்கிறவங்க யாருக்குமே கோல்னா எது என்னன்னே தெரியல. எல்லாருமே ஒரே ஒரு பொண்ணுதான் பதில் சொன்னாங்க, இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸை முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. கோல்லே இல்லாம இந்த பிள்ளைங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நிறைய பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சோம், ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துலயுமே. ஓகே மேம், சூப்பர் மேம். ஸோ மாணவர்களுக்கு எப்போவுமே ஒரு கோல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இன்றைய காலத்து மாணவர்களுக்கு ஆலோசனைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது இல்லையா? ஸோ எந்த ஆலோசனைகளை இன்றைய காலத்து மாணவர்களுக்கு அடிக்கடி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க? எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு எப்படின்னா பியர் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிற அவங்களுடைய அந்த சூழல், அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து அந்த பொண்ணு அந்த அந்த கோர்ஸ் எடுத்திருக்காங்களா, அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் பண்றாங்களா, நானும் பண்ணணும், என்னால அது பண்ண முடியலையே, என்னோட பேரண்ட்ஸ் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். எனக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் வந்தாங்க. என்னன்னா அது ரொம்ப சில்லியா இருந்தது. என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் மேடம் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து நீ வந்து உனக்கு எனக்கு பிடிக்கும் இல்லையா, சோ அப்போ நீ வந்து எனக்காக பர்த்டே விஷஸ் போடணும், இன்ஸ்டாகிராம்ல எனக்கு பர்த்டே விஷஸ் போட்டு தேங்க்யூ போடணும் அப்படின்லாம் சொன்னாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளதான் மாணவர்கள் வந்து இருக்காங்க. சோ இந்த ஸ்ட்ரெஸ்லாம் அவங்க மனசுல இருந்து 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 அவங்கள தவறான பாதைக்கு கொண்டு போகுது. சோ அவங்களுக்குன்னு பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும், என்னன்னா பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ், அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு கிடையாது. அவங்களுடைய மார்க் ஒரு பக்கம் இருக்குது, அவங்களுக்கு பர்சனாலிட்டி, அதாவது என்னை பற்றிய என்னோட செல்ஃப் லவ்வே அவங்களுக்கு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த செல்ஃப் லவ் கொண்டு வரணும், அவங்களுக்கு தன்னை பற்றி அறிஞ்சிருக்கணும், செல்ஃப் அவேர்னஸ் கொண்டு வரணும் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க ஐடென்டிட்டி என்னங்கிறத அந்த அந்த டைம்ல தான் அவங்களுக்கு வந்து நான் யாரு அப்படின்னு அவங்க தேடுற அந்த நேரத்துல நம்மளும் பேரண்ட்ஸாக நம்மளும் டீச்சர்ஸும் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா வருவாங்க பசங்க. சோ அவங்களுடைய செல்ஃப் லவ், செல்ஃப் ஐடென்டிட்டி அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் மாணவர்களுக்கு ரொம்ப தேவை. இதையெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதையும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கெரியரை சூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெரியருக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல நினைப்பீங்க? அதை எப்படி செலக்ட் பண்ணுறது? கெரியருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதே விஷயங்கள் தான். கெரியர்லயும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு பையன் ஒரு கெரியர் போறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவான்னா, என் ஃப்ரெண்டு அந்த கெரியர் சூஸ் பண்றான், நானும் அதே சூஸ் பண்றேன் அப்படின்னு போகிறது. அது ரொம்ப தவறானது. அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, எனக்கு பிசிக்ஸே வரல, எனக்கு பிசிக்ஸ்ல இந்த பர்டிகுலரா ஒரு டாபிக் வந்திருக்காது, பிசிக்ஸே வரல, அதனால நான் வந்து பிசிக்ஸை சூஸ் பண்ண மாட்டேன், நான் போற இதுல எனக்கு மேக்ஸே வேண்டாம் அப்படின்னு சூஸ் பண்ணிடுவாங்க. சோ பிசிக்ஸ் தான் வரல உனக்கு மத்த மேக்ஸே வேண்டாம்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். மூணாவது, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த கெரியர் தான் இருக்கு, அவங்க ஒரு சாய்ஸ் வச்சிருக்காங்க, இது படிச்சாதான்ப்பா நீ இப்ப வந்து உன்னை எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய ப்ரெஷர் கூட அவங்களை கொண்டு போயிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப என்ன டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா எங்க கிட்ட வந்த கவுன்சிலிங் ஒரு பையன் சொன்னாப்புல, என் பேரண்ட்ஸ்க்காக தான் நான் இந்த டிகிரியே எடுத்து படிக்கிறேன், ஆனா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு வந்து சொன்னார். சோ அவங்க எப்படி அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல தன்னை பற்றி செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒர்க் வேல்யூஸ்னு சொல்லுவோம் நாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நான் செய்யக்கூடிய வேலையில எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களா நீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி, எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், நான் இந்த விஷயங்கள்லாம் சிறந்தவனா இருப்பேன், எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க, இன்ட்ரெஸ்ட பாரு. ஏன் வந்து அவங்களுக்கு அதுல அந்த பையனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சர்ச் பண்ணு. பிசிக்ஸ் வரலன்னா என்ன, ஆர்ட்ஸ்ல எவ்வளவோ கோர்சஸ் இருக்கு, ஆர்ட்ஸ்லயும் நீ பிடெக் எடுக்கலாமே,
சோ அதெல்லாம் ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? சோ இந்த கெரியரை இப்படி தேர்வு செய்யணும். கரெக்டா எனக்கு செல்ஃப் அவேர்னஸ் வேணும். 2வது என்னோட செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்கணும். அப்புறம் ஒர்க் வேல்யூஸ் அது இருக்கணும். என்ன லேர்னிங் டைப் நீங்க, நான் எப்படி படிப்பேன், அதை வச்சும் நாங்க கெரியரை சூஸ் பண்ணுவோம். சோ நம்மளோட கெரியரை சூஸ் பண்றதுக்காகவே ஃபுல்லாவே யூசி டெஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல பசங்களோட இதெல்லாம் பார்த்தோம்னா ஈஸியா ஒரு கெரியர்ல ஜாப்ல பிளேஸ் ஆயிடணும். எல்லாமே ஈஸியா வந்துடணும். ஒரு ஸ்மூத் வே, கொஞ்சம் கூட நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் பசங்க நினைக்கிறாங்க. சோ நீங்க என்ன செய்யறதா இருந்தாலும் இப்போல இருந்தே நீங்க 8th படிக்கிறீங்களா, அப்போல இருந்தே உங்களோட ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் மேம் நான் சொல்ல நினைக்கிறது பசங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு மாணவர்களாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்தில் பேரண்டிங் அப்படின்றதையே ஒரு ஆலோசனைகளாக கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சீரியஸாக பேச வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் பேரண்டிங் சார்ந்து என்னென்ன விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க? ஸோ அந்த ஆலோசனைகளையும் நம்ம எஃப்எம் வழியாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பேரண்டிங் தான் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னதுதான். பேரண்ட்ஸ் பசங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ பசங்க அந்த அளவுக்கு சூப்பரா வருவாங்க. அதையும் தாண்டி பசங்க இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு நம்ம வச்சிருக்கோம். அந்த கோட்பாடுக்கு முதல்ல நாம அவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். நானே ஒரு சில விஷயங்கள் எனக்கு இது பிடிக்காதுன்னு இருக்கும்போது என் பிள்ளை அதை செய்யணும்னு எப்படி நினைக்க முடியும்? எதை எப்படி நம்ம சுத்தி வந்தாலும் சரி, பசங்களுக்கு நம்ம தான் ரோல் மாடலா இருப்போம். நம்ம செய்யற விஷயங்களை செய்வாங்க பெருசானதுக்கு அப்புறம். நான் கோபப்பட்டேன்னா என் பிள்ளையும் கோபப்படும். நான் ஒருத்தட்ட எப்படி பேசுறேனோ, மற்றவர்கள்ட்ட அன்பா நடந்துக்கிட்டேன்னா என் பிள்ளையும் அன்பா நடந்துக்கும். சோ நம்ம எப்படி இருக்கோமோ அதையும் தாண்டி என்னன்னா பேரண்டிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பசங்களை அவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம மதிக்க கத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீசெண்டா இல்ல ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அபியூஸ் கேஸ், நிறைய அபியூஸ் கேஸ் வர்றது இதனாலதான். பேரண்ட்ஸ் பசங்க சொல்றத அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க பேசுறதை கேட்டாலே போதும், பசங்களுக்கு இந்த மாதிரி அபியூஸ் நடக்காது. நிறைய விஷயத்துல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இந்த வயசுலயே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா என் பொண்ணுக்கு 4 years தான் ஆகுது. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடல அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது. சோ நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுதுமா, நீ தனித்துவம் மிக்கவ அப்படின்ற விஷயங்களை பசங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேரண்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பசங்க ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப நல்லா வருவாங்க. அது மட்டும் இல்ல, பசங்களுக்கும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கத்துக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரிய ஆளுங்களுக்கு, அடல்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிட்ஸ்க்கு எப்படி எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கத்துக் கொடுக்கறது அப்படிங்கிறது, உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாம தான் பசங்க ஒரு சில நேரத்துல டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்றாங்க. அந்த டேண்ட்ரம்ஸ்னால நமக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. சோ வெளியிடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போறதுக்கே நமக்கு ஒரு 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 தோணவே மாட்டேங்குது. இவங்களை கூட்டிட்டு போனா என்னால எனக்கு என்னுடைய செல்ஃப் டைமே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. அதுவே நமக்கு அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சு, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்திலயும் ரெசிலியன்ட் கிட்ஸா அவங்க இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தேவைப்படுற எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களால அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். சோ எப்பவுமே நான் பட்ட கஷ்டத்தை, இது நான் ஒரு 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 இன்ஸ்டாகிராமர் தான் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல தான் நான் இதை பார்த்தேன். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதானே இப்ப இந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அது ரொம்ப எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சோ நான் அதுக்காக இப்ப கஷ்டப்படட்டும் அப்படின்னு விட சொல்லல. ஒரு சில விஷயங்கள்ல உங்களால முடியாதத ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை மெனக்கெட்டு செய்யாதீங்க. பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க, பிள்ளைங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு தான் சொல்றேன். சோ இந்த காலத்து பெற்றோர்களுக்கு ரொம்பவே அவசியம். நம்ம டாக்டர் தௌஹீத் சஃபியுல்லா அவரும் இதுதான் எடுக்கிறாரு. விப்ரன் இன்ஸ்டிடியூட் மூலமா பாசிட்டிவ் பேரண்டிங் கிளாஸ் எடுக்கிறாரு. சோ நானும் பேரண்டிங் பர்சனாலிட்டி கிளாஸ் எடுத்திருக்கேன். அவர் என்னைக்காவது அவரோட வெளியூர் போயிட்டாலோ ஏதாவது ஷெட்யூல் இல்லைனாலும் நானும் அந்த பேரண்டிங் கிளாஸ் எடுப்பேன். ஸோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசின அனுபவங்கள் இருக்கு.
ஸோ இன்னைக்கு இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்னாடி இருந்ததை விட இப்போது அந்த குடும்ப பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன இஷ்யூவையும் பெருசுப்படுத்தாமல் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறதுனா எப்படின்னு சொல்லுவீங்க? இதே விஷயங்கள் தான் குழந்தைங்களுக்கு எப்படி எமோஷனலி ரெசிலியண்டா இருக்க வைக்கணுமோ அது மாதிரிதான் பெரியவங்களும். நம்ம ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, ஒரு சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், அது ஏன் அவ்வளவு பெருசாக்கணும்? அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அது உங்களுக்கு இந்த இடத்துல அவ எனக்காக, அது தப்புதான், அவ எனக்காக அந்த இடத்துல எதுவும் பேசாம இருந்தா இப்ப நான் விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் வரும். சோ அந்த மாதிரி விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் வரும்போது எல்லா பிரச்சனையும் ஈஸியா சரி பண்ணிடலாம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளயா இருக்கட்டும், ஒரு மாமியார் மருமகளா இருக்கட்டும், எதிர் தரப்புல இருக்கிறவங்களோட எதிர்த்தரப்புல யார் இருக்காங்களோ அவங்களுடைய மனநிலையில இருந்து யோசிங்க. ஒரு நாங்க எங்களுடைய சைக்கலாஜிக்கல் இதுல என்ன சொல்லுவோம்னா எம்பத்தி சேர்னு சொல்லுவோம். அவங்களுடைய நிலையில நீங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் வச்சு அந்த சேர்ல உட்காந்து பாருங்க. அவங்களாவே நீங்க மாறி பாருங்க. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களால கொடுக்கப்படும். நிச்சயமா மேம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தம்பதியினர் மத்தியில் அதிகமான விவாகரத்துகள் நடக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ பல இடங்கள்லையுமே எடுத்தோடனே டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த டிவோர்ஸ் இன்னைக்கு இருக்க காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்க காரணம் எது அப்படின்னு சொல்லுவீங்க? டிவோர்ஸ்க்கான காரணம் முதல் காரணம் பெண்ணும் ஆணும் சமம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடுக்குள்ள இருக்காங்க எல்லாரும். பெண்ணும் ஆணும் சமம் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல பெண் செய்யற எல்லா விஷயத்தையுமே ஆணும் செய்ய முடியுமா, ஆண் செய்யற எல்லா விஷயத்தையுமே பெண்ணும் செய்ய முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஸோ விமனுடைய சைக்காலஜி வேற, மென்னுடைய சைக்காலஜி வேற, ஆண்களுடைய குணாதிசயங்கள் வேற, பெண்களுடைய குணாதிசயங்கள் வேற. ஸோ இதையும் தாண்டி என்னன்னா ஒரு தம்பதியா இருக்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் உன்னை முழுசா மனதார அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்குள்ள அந்த அக்செப்டன்ஸ் இல்லாததுனால நம்ம கொஞ்ச நாள் பெற்றோர்களே அதை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு கவுன்சிலிங் வந்தாங்க. எங்க அம்மா சொன்னாங்க என்கிட்ட, பாருமா உனக்கு பிடிச்சா பாரு, இல்லாட்டி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பெற்றோர்களே உருவாக்கி விட்டுடுறாங்க. சோ எல்லாரையும் சொல்லல, குறிப்பிட்ட சில பேர் இருக்காங்க அந்த மாதிரியும். சோ அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் மைண்ட் செட்டே இல்லை. நம்ம பார்ப்போம், அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு ஒத்துக்காட்டி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. சோ என்னன்னா ஒரு விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கத்துக்கோங்க. உங்க கூட இருக்கிறவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே எல்லாமே சரியாயிடும். அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் குடும்ப பிரச்சனைகளுக்கு. சோ தம்பதியருக்கு உள்ள இருக்கிற அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா அவங்க தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்ன செஞ்சாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு அத முழு மனசோட எடுத்துக்கணும். இன்னைக்கு காலகட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப லேக் ஆகுறாங்க எல்லாரும். சோ அததான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா எந்த பிரச்சனைகளுக்காக உங்களை தேடி வராங்க? பெண்கள் எல்லாரும் இப்போ அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது எங்களுக்கு ஃபேமிலியும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்காக தான் வராங்க. ஃபேமிலியும் ஒரு சில பேர் ஒர்க் பண்றாங்க, ஒரு சில பேர் வீட்லயே என்ன சொல்றது, அவங்க வீட்லயே இது பண்றாங்க, அதாவது இந்த சிறு தொழில் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சிறு தொழில் பண்றாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா படிக்க போறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா படிக்க போறாங்க. அவங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள் என்னன்னா வீட்டுல இருந்து சிறு தொழில் பண்றவங்கள ஆதரிக்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுவே வீட்டுல இருந்துட்டு படிக்கணும், ஏதாவது எக்ஸாம் மேல் படிப்பு படிக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்துக்கு அடங்காதவங்க அப்படின்னு ஒரு பேர் சூட்டிடுறாங்க. ரீசெண்டா ஒரு சிஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்கிட்ட. அப்போ நான் ஒண்ணுதான் சொன்னேன், உங்களுக்கு நீங்க எதுக்காக இத பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். என்னுடைய பேஷன் மேம் இது, அதனால நான் பண்றேன். உங்க பேஷனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஏன் அவங்க ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை போன்று இந்த மாதிரி குடும்பங்கள்ல கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நான் உதவணும் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ உங்களுக்கு ஒரு பேஷன், ஒரு பர்பஸும் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஒரு பேரியரா இருக்குதா? உங்க பேஷனையும் பர்பஸையும் நோக்கி போறீங்களா? இல்ல இந்த பிரச்சனைகளை உங்க தலையில சுமந்துட்டு இருப்பீங்களான்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல இப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நான் வந்து வளர்ந்து பெரிய ஆளா வரும்போது ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா இருக்கும்போது அப்போ என்னைய பார்த்து யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளுக்காகவே என்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒர்க் பண்ற பெண்கள் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக போறது கிடையாது. அவங்க இந்த காலத்துக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து ஒரு ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த செலவுகளை சமாளிக்க முடியும்னு இருக்கு. சோ அவங்க பெண்களான நம்ம வந்து வெளியும் வேலை பார்க்கணும், வீடுகள்லயும் வந்து வேலை செய்யறாங்க. சோ இதையும் தாண்டி என்னன்னா ஒரு ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன சொல்றது, அவங்க வந்து ஊர் விட்டு ஊர் வந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் டாக்டர்ஸா இருக்கட்டும், நிறைய நர்சிங் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஊர் விட்டு ஊர் வந்து படிக்கிறாங்க. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அப்ராட்ல இருக்கிறாங்க, இல்லாட்டி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஊர்ல, இவங்க ஒரு ஊர்லயும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்காக தான் வந்து பெண்கள் வந்து வராங்க. நான் வந்து இங்க இருக்கேன், அவங்க வந்து அங்க இருக்காங்க, இதுக்கு எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும்னு எங்களை பார்த்து என்ன ரொம்ப இழிவா பேசுறாங்க. பெண்களான நம்ம வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைகள் அதுதான் பார்க்கணும், எதுக்கு மேற்படிப்பு இதெல்லாம் கேக்குறாங்க. நாங்க வந்து பெண்களுக்கு பிரச்சனைகள்னா என்னன்னா தனிமை ஒரு பிரச்சனை, ஒரு தனிமை. அதையும் தாண்டி சோசியலா பியர் பிரஷர். அவங்க வீட்லயே இருந்தாங்கன்னா வீட்லயே சும்மா இருக்க அப்படின்னு சொல்றது, வெளியே போனாங்கன்னா என்ன செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து நாங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் மேடம், என்கிட்ட இப்போ ஹாப்பி மேமரி ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்னாங்க, நாங்க என்னதான் செஞ்சாலும் எங்களை மட்டும் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்க எல்லாரும் ஒர்க்கிங் உமன் இல்ல, நாங்கெல்லாம் வீட்டில இருந்து வேலை பார்க்கும் உமன் தான், ஆனா குறைதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு மனசளவுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ அத நம்ம வந்து எப்படி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். அப்போ அவங்க கிட்ட நான் சொல்றது என்னன்னா, இந்த பிரச்சனைகளை நீங்க வந்து தலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா, இல்ல இதை கடந்து நான் வரணும் அப்படின்னு நினைச்சு அந்த பிரச்சனைகளை தள்ளி வச்சுட்டு நீங்க இது பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க வந்து இல்ல மேடம், எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஃபேமிலிய வந்து எப்படி, ஃபேமிலிலயும் எங்க சொந்தக்காரங்களும் எங்களை வந்து இப்படி பேசுறாங்க, நாங்க என்ன செஞ்சாலும் எங்களை குறை சொல்றாங்க. இதுதான் ஒர்க்கிங் விமனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். வீட்டுல இருந்து சுயதொழில் செய்யறவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு உமன் என்டர்பிரனுவர்னு சொல்லிக்கிறாங்க. நாங்களும் உமன் என்டர்பிரனுவர் தான் மேடம், நாங்களும் ஒர்க் பண்றோம், நாங்களும் ட்ரைனிங் பண்றோம், நாங்களும் வீட்டுல இருந்து என்ன சொல்றது நிறைய விஷயங்களை செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப என்டர்பிரனுவர்ஸ்னா வெறும் வீட்டுல இருந்து சுயதொழில் செய்யறவங்க மட்டும் கிடையாது. வீட்டில இருந்தே நிறைய விஷயங்களை வந்து ஆன்லைன் மூலமா செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களையும் நீங்க வந்து எல்லாரும் மதிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இது மூலமா. ஓகே மேம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹாப்பி உமன் ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அதில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்க? எனக்கு வந்து ஏற்கனவே விமென்ஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் போடணும்னு ஒரு யோசனை ரொம்ப நாளாக இருந்தது. நான் வந்து என்னோட டிசம்பர்ல நாங்க டாக்டர் ஹுசைன் பாஷா சார் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜி ரிசர்ச் உடைய டைரக்டர், அவருடைய இதுக்கு மாஸ்டர் NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் பிராக்டிஷனர் மாஸ்டர் பிராக்டிஷனருக்காக போயிருந்தோம். அப்பதான் நான் டாக்டர் தௌஹீத் சஃபியுல்லாவை நினைச்சேன். தேனி மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டும் கூட, பிரெயின் ட்ரெயினரா இருக்காரு, தேனியில இருக்காரு. சோ அவர் வந்து விப்ரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரில்லியன்ஸ் அண்ட் ஹியூமன் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு வந்து இந்த மாதிரி என்னுடைய இது வந்து பெண்கள் மையப்படுத்தி தான் இருந்துச்சு. ஸோ நான் முதல்ல என்ன சொன்னேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு இது போடணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு இல்லைங்க, யாரு வருவா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இணையே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா அவர் சொன்னாரு, அவர் தான் கொடுத்தாரு, ஹாப்பி உமன் ஹாப்பி ஃபேமிலின்னு பண்ணுங்களேன், பெண்களை மையப்படுத்தி தானே நீங்க பண்றீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா 2 பேருமே அட்டென்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், ஜென்ஸ் மோஸ்ட் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, பெண்களுக்குன்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா பெண்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் நாங்க இந்த கோர்ஸை டிசைன் பண்ணோம். அந்த கோர்ஸை டிசைன் பண்ணும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு. ஸோ சைக்காலஜி ஆஃப் விமன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து கிட்டத்தட்ட நான் 2 மணி நேரம் பேசினேன்.
2 மணி நேரம் பேசினது அவங்க யாருமே வந்து எனக்கு அப்ஜெக்ஷனே தெரிவிக்கல. ஆக்சுவலி கிளாஸ் 1 hour தான். 2 மணி நேரம் யாருமே அப்ஜெக்ஷனே தெரிவிக்கல. ஏன்னா அவங்க மனசுல அவ்வளோ பிரச்சனைகளும் அவ்வளோ விஷயங்களும் அவங்களுக்கு அந்த செஷனோட எல்லாருமே ஒன்றிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அன்னைக்கு பண்ணாங்க. 2வது செஷன்லயும் அதே மாதிரிதான், எமோஷனல் ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லி 2வது செஷன். அந்த செஷன்ல வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன், என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேடம், கேட்க நல்லா இருக்கு, ஆனா செயல்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் வந்து ஒண்ணுதான் சொன்னேன், ஒரு விஷயமா நம்ம வந்து முடியலையேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எதுவுமே முடியாது. நம்ம வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த நான் செய்வேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீங்க வந்து அந்த இடத்துல பொறுமையா பேஷன்ஸோட இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வரப்போற பெரிய வசந்தங்களை நீங்க வந்து எதிர்கொள்ள தயாராவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். 2வது இது வந்து வெறும் பெண்களுக்காக அவங்களுடைய உமன் எம்பவர்மெண்ட் அது மட்டும் கிடையாது. அவங்களால டே டு டே லைஃப்ல இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி கையாளுறது, அதுல இருந்து எப்படி நீ வெளியே வர்றது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே கியூரேட் பண்ணி தான் நாங்க அந்த கோர்ஸை வந்து வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்தவர் டாக்டர் தௌஹீத் சஃபியுல்லா, அவர் தான் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. நான் வந்து அதுல ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த சூப்பரா அதை கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 6th week 1 month 1.5 months பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ நிறைய விமன்ஸ்க்காகவும் நிறைய நீங்களுமே ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் சொன்னீங்க விமன்ஸுக்கு எங்கே பார்த்தாலுமே சவால் நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. சும்மா இருந்தால் ஏன் சும்மா இருக்கேன்னு கேட்குறீங்க, ஏதாவது ஒர்க் பண்ணால் ஏன் ஒர்க்குக்கு போகிறான்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்க தான் செய்யுது இல்லையா? ஸோ நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய சவால்னா எப்படி சொல்லுவீங்க, அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க? நான் வந்து எனக்கு வந்து பெரிய சவால் அப்படின்னா என் பொண்ணு குழந்தைங்க இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா குழந்தைங்களை ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படின்ற போது நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டா பெண்களுக்கு எப்பவுமே ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். நான் என்னோட செஷன்லயே சொல்லியிருப்பேன், எப்பவுமே அவங்களுக்கு மனசுல வந்து ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த உறுத்திக்கிட்டே இருக்கும், அவங்களால வந்து நிம்மதியாவே இருக்க முடியாது. அந்த மாதிரி என் பொண்ணை வந்து விட்டுட்டு நான் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. ஏன்னா நான் எக்ஸாம்ஸ் எழுத போவேன், அதுக்கப்புறம் என்னோட இன்டர்ன்ஷிப்க்கு போவேன், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோடனே எக்ஸாம். ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்னா எக்ஸாம் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஒரே டைம்ல லாஸ்ட் ஜூலைல வந்ததுதான். என் பொண்ணை சுத்தமா என்னால பார்க்கவே முடியல. ஸோ அது ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்கள பார்க்க முடியாம நம்ம வந்து ரொம்ப இதாயிரும். அது மட்டும் இல்லாம என்னதான் இருந்தா எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம வந்து எதுவும் செய்யல அப்படிங்கிற அந்த ஒரு இது வரும். நான் வந்து என்னோட எதிர்மறை பேச்சுகளை எல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த எதிர்மறை பேச்சுகளும் பாசிட்டிவா மாறும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். நேர்மறையா மாறும் அப்படின்ற மைண்ட் செட்ல நான் வந்து அது எல்லாத்தையும் கண்டும் காணாம இருந்தேன். இப்போ எனக்கு அதற்கான ஆதரவுகள் வருது. நம்ம உயர அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே பாசிட்டிவா மாறிடுமா? நிச்சயமா மேம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சவால்களை சந்திச்சிருக்கீங்க, ஆனால் சில பெருமையாக நினச்ச தருணங்களும் இருக்கும் இல்லையா? நான் இவ்வளோ கிராஸ் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பெருமையாக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் ப்ரௌடாக நினச்ச அந்த மொமெண்ட்டை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌடா நினைச்ச மூமெண்ட்னா, நான் சரளா மேம் கிட்ட பேசும்போது அவங்க வந்து என்கிட்ட சொன்னதுதான், நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு நினைச்சது. 2வது ஹைவுட் என்டர்டெயின்மெண்ட்ல எனக்கு வந்து பெஸ்ட் விமன் என்டர்பிரனர் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1 month முன்னாடி தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம்காக என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அதையும் தாண்டி நான் அப்போ நினைச்சேன், இது பண்ண முடியாது என்னால. அது வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங்கா பண்ணணும். குளோபல் ஹாப்பினஸ் சிங்க்ரனின்னு மொத்தமா 240 ட்ரெயினர்ஸ் நாங்க இந்த உலகம் ஃபுல்லா 240 ட்ரெயினர்ஸ், NLP கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து, ட்ரெயினர்ஸ் எல்லாம் சேர்ந்து டாக்டர் ஹுசேன் பாஷா ஸ்டூடெண்ட் அது இருந்து எல்லாரும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணினோம். என்னால அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா அப்போ அன்னைக்கு நான் வந்து கிவ் அப் பண்ணல, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணினேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போதான் April 13th அன்னைக்கு பெஸ்ட் ட்ரெயினர் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. ஏன்னா
மார்ச் 13 அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாமே உள்டாவா இருந்தது. எல்லாமே வந்து தலைகீழா இருந்தது என்னுடைய நிலைமைகள். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். எம்ஜிஎம் மலர் ஹாஸ்பிட்டல் இங்க சென்னையில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். சோ அப்படியே உள்டாவானது அதுதான். சோ அது அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து உணர்ச்சி வசப்படாம இருக்கணும். நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். சோதனைகள் நமக்கு வரதான் செய்யும். அந்த சோதனைகளை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது இதுதான். சோதனைகளை ஒழுங்கா பொறுமையோட கையாளுங்க. கண்டிப்பா சாதனைகள் நிறைய புரிவீங்க. ஓகே மேம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு யாரோட சப்போர்ட்டோ கண்டிப்பாக தேவைப்படுது இல்லையா? ஸோ குறிப்பாக விமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிச்சயமாக அந்த சப்போர்ட் ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். உங்களுடைய இந்த தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க மேம்? என்ன வந்து நான் என் பொண்ணு 4 வருஷம் முன்னாடி என்கிட்ட வந்து நீ படி அப்படின்னு என்கிட்ட வந்து 2020 என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு. நான் சொன்னேன், எப்படிப்பா பாப்பா வந்துட்டாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாலாம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. என் ஹஸ்பண்டும் சொன்னாங்க, எங்க மாமியாரும் எதையுமே பாதியில விடாதம்மா படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க 2 பேரும் அதையும் தாண்டி எங்க அம்மா வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. கேட்பாங்க அப்பப்போ, நீ இது ரொம்ப அவசியமா, இதோட போதுமேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து இல்லம்மா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இதுக்காக, என்னால இதை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு. சோ என் ஹஸ்பண்ட் தான் இப்போ வரைக்கும், அப்பல இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மதுரையில இருந்து எனக்கு ஒரு ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து நான் வரேன். அவருடைய உணர்நிலையும் சரியில்லை. நாங்க அப்படி இருந்துமே அவர் தான் எனக்கு வந்து எல்லா விஷயங்களையும் பண்றாரு. என்ன நான் போற இடத்துக்கெல்லாம் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், எனக்கு டிராவல் எக்ஸ்பென்சஸ் பாக்குறதா இருக்கட்டும், எனக்கு என்ன வேணும்னாலும் என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து மோட்டிவேட் பண்றதா இருக்கட்டும். இப்போ இந்த இதுக்கும் நீ போய் பேசிட்டு வான்னு சொல்லி எல்லாமே விஷயங்களை பண்றதா இருக்கட்டும் அவர் தான். நான் பண்ற எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய எல்லா வெற்றிக்கு பின்னாடி அவர் தான் இருக்காரு. சூப்பர் மேம். ஸோ வந்து ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியுமே பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பெண்களுடைய வெற்றிக்கு பின்னாடியுமே நிச்சயமாக ஒரு ஆண் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா? ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு பெண்களுக்குமே இந்த சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லுவீங்க? இந்த சுய தொழில்னு சொல்றதை தாண்டி நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நான் எப்பவுமே அதை பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய நேச்சரே அந்த மாதிரிதான். நம்ம போறோம் ஒரு இடத்துக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஷோ ஸ்டாப்பரா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் எப்பவுமே எனக்கு இருக்கும். நான் NLP கிராண்ட் மாஸ்டர் வந்து அக்டோபர்ல முடிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து இப்போ டிசம்பர்ல நான் போகும்போது, டிசம்பர்ல வந்து நாங்க வந்து சீனியரா இருந்தோம் அந்த இடத்துல. அப்போ எனக்கு ஒரு ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது நாங்க சீனியர், அந்த இடத்துல நான் நிறைய பேசப்பட்டேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கண்டிப்பா எல்லாருமே வச்சுக்கணும். அந்த ஐடென்டிட்டி என்னவா இருக்கும்னு நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். சோ அந்த காசு, பணம் இதெல்லாம் 2ஆம் பட்சத்துல வச்சுட்டு உங்களுடைய பாதை, உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் ஒண்ணு கொண்டு போய் அந்த கோலை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த காசு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேம், அதுக்கப்புறம் உங்களை தேடி வாய்ப்புகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது, வாய்ப்புகள். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் வந்து நிறைய பேர்கிட்ட வாய்ப்பு கட்டி கேட்டிருக்கேன், கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா கேட்க மாட்டேன், கேட்கணும்னு நினைப்பேன். ஆனா இப்போ வந்து என்னோட நிலைமை எப்படின்னா, ஒரு வாட்டி நீங்க பண்ணுங்களேன் அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட வந்து கேக்குறாங்க. நீங்க எங்களுக்காக ஒரு கிளாஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட எல்லாரும் கேட்கிற அளவுக்கு ஒரு விஷயமா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என் கோலை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கேன். அதுவா வாய்ப்புகள் என்னை தேடி வருகிறது. ஸோ இதுவரையும் வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர், நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறவங்க அப்படின்ற எல்லாத்தையுமே கடந்து நார்மலாக ஒரு விமன் அப்படின்ற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு நான் இதுதான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? மற்ற பெண்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, உங்களுக்குன்னு இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினுக்கு உள்ளதுதான். உங்களுக்குன்னு உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க. ஓகே, உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும்.
குழந்தைங்க எப்பவுமே வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை தான் பார்த்து இது பண்ணுவாங்க. அதுலயும் அம்மாக்களுடைய குணாதிசயம் குழந்தைங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம். சோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து உங்க குழந்தை வந்து உங்களை எப்படி வந்து அழைக்கணும்னு நினைக்கிறீங்க, எங்க அம்மா வந்து என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு உங்க குழந்தை வந்து எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ இதுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றதுக்கான ஒரு இதா இருக்கணும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல நிறைய விஷயங்கள் நடக்கதான் செய்யும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல அடி விழுகும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க சில கஷ்டங்களை அக்செப்ட் பண்ணிட்டு, கஷ்டமா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கஷ்டங்களை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அதுக்காக நீங்க நிறைய ஷைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ நானும் நிறைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து வளர்ந்து இருக்கிற எந்த சூழ்நிலையில நான் வந்து அப்போ நான் அந்த விஷயத்த செய்யாம இருந்திருந்தா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேனோ அப்படின்னு எனக்கு தோணும். அப்போ நம்ம எல்லா விஷயத்திலையும் ஒரு பொறுமையா அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு முடிவையும் சிறப்பா எடுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த வீட்டு பெண்களை சார்ந்து கேட்கணும். பெண்கள்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கணும். சோ அதை எப்பவுமே நம்ம வளர்த்துக்கணும். சோ அந்த ஒரு பெண்கள் எப்பவுமே படிங்க. நாலேஜ் இஸ் வெல்த். ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க, நிறைய படிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க நிறைய கத்துக்கோங்க, நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கில்ஸ் உங்க பசங்க கிட்டயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதனால நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. இதுதான் நான் பெண்களுக்கு சொல்ல நினைக்கிறது. சூப்பர் மேம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்கள் அதிரை எஃப்எம் நேயர்கள் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ஸோ உங்கள் கூட பேசினதில் எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிரை எஃப்எம்க்கு முதல்ல நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நாங்க NLP கிராண்ட் மாஸ்டர்ஸா நிறைய பேர் இருக்கோம். மொத்தம் உலகம் முழுக்க 50க்கும் மேற்பட்டவங்க இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஓவர் நைட்ல, அதாவது ஒரு நாளைக்குள்ள நீங்க வெளியே வந்துடலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸோடையும் நிறைய விஷயங்களோடையும் நாங்க எல்லாரும் இருக்கோம். ஸோ எங்களுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நாங்க செய்யறது வந்து என்ன சொல்றது, 30 வருஷமா ஒருத்தவங்க அப்பாவுடைய இறப்பு, பெண்களுக்கு எல்லாமே எப்பவுமே வந்து யாரையாவது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கஷ்டப்படுவாங்க. ஸோ 30 வருஷமா அப்பாவுடைய இறப்புல இருந்து வெளியே வராத ஒருத்தவங்க இந்த என்ன சொல்றது NLP அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா வெளியே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸோட நிறைய இதோட நாங்க இருக்கோம். ஸோ உங்களுக்கு கஷ்டமா கவலையா எதுவா இருந்தாலும் எங்களை எப்பவுமே தொடர்பு கொள்ளலாம். அதற்கு அதிரை எஃப்எம்மும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நான் என்னைக்குமே வந்து சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா எப்படி இருக்கிறது அப்படின்னா, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறத உங்க வாயால தினமும் சொல்லுங்க. சொன்னீங்கனாலே சந்தோஷமா இருப்பீங்க. With this, I'm signing off. This is Shahida Feroz, NLP Grandmaster, Wellness Coach and International Life Coach. Thank you so much. நேயர்களே, நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்ம கூட நிறைய விழிப்புணர்வு தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்ட ஷாஹிதா ஃபெரோஸ் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7337769004 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.